கத்துக்கிட்டே ஆகணும் இல்ல. நில்லு நில்லு, எங்க போற? நில்லு. அடே மோட்டோ, இந்த மாதிரி ஃபைட்ல எல்லாம் என்னால கலந்துக்க முடியாது. என்ன விட்டுரு. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? எனக்கு தெரியும். நீ முதல்ல எங்கேயும் போகாம இங்கே நில்லு. நான் குஸ்தி போடுறத பாரு. சொன்னா கேளு, நில்லு. எங்கேயும் போகாம. அடே மோட்டோ, இந்த மாதிரி குஸ்தி சண்டைலாம் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்ட். அது உனக்கு புரியாதா? விட்டுறேமா, என்ன விட்டுரு. நான் சாதிச்சிட்டேன். முதல் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. எங்க போற? அதாவது The winner is Motu Moto. டாக்டர் ஜட்கா, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த மோட்டு என்ன அடிச்சே கொன்னுடுவான் போல இருக்கு. குஸ்தி சண்டை போடலாம்னு என்ன அடிச்சு துவைச்சு எடுத்துட்டு இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியல. மோட்டோ, உனக்கு ஒரு சூப்பர் நியூஸ் இருக்குது. என்னது? இங்க பாரு. FWEE ன்னு போட்டிருக்க. அப்படின்னா என்னது? அதுக்கு அர்த்தம் என்னன்னா புர்புரி நகர் வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட். இந்த போட்டியில கலந்துக்க வெளிநாட்டுல இருந்து கூட ஆட்கள் எல்லாம் வருவாங்க. யோசிச்சு பாரு, அங்க வரவங்களை நீ கஜகஜா அடிச்சேன்னா நம்ம ஒட்டுமொத்த ஊர்லயே நீ ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிடுவேன். எப்படி? அந்த போட்டியில உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீ 50,000 சமோசா வாங்கி சாப்பிடலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு சமோசாவா? நான் கலந்துக்கிறேன். என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. இம்பாசிபிள். சிங்கம் சார், நீங்க எங்க குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக வரல. இந்த போட்டியை நடத்துற ரெஃப்ரியா வந்திருக்கீங்க. புரிஞ்சுக்கங்க. ஓ சாரி. இப்ப முதல்ல நம்ம முன்னாடி வர போறது சமோசா. நம்ம நகரத்தோட சமோசா கிங். இப்ப அடுத்தபடியா இங்க வர போறது தண்டர் ஏகார். மட்டையா பத்துலு, இந்த வளர்ந்து கட்டவன் எவனு தெரியல. இவன் கூட சண்டை போட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீ அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஊரோட தன்மான பிரச்சனை இது. நீ எப்படியா இருந்தாலும் அவங்கிட்ட சண்டை போட்டுதான் ஆகணும். அப்பதான் 1 லட்சம் ரூபாய்க்கு சமோசா வாங்கி சாப்பிட முடியும். சுட சுட நீ சமோசா சாப்பிடணும்னா இந்த அதிரடியில இறங்கிதான் ஆகணும். சமோசாவுக்கு ஆசைப்பட்டு நிலைமை மோசமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? Fight start. டேய் மச்சரங்கமணி. ஆஹா! நான் ஜெயிச்சிட்டேன். அட பாவி, நான் ரெஃப்ரிடா. சாரி சிங்கம் சார். என்னடா சண்டை போட சொன்னா ஓட்டப்பந்தயம் நடத்துற? என்னால முடியல. இந்த தடி தாண்ட வரையா? மோட்டோ, அந்த டைனோசர் மண்டையனை அடிச்சு போட்டு துவசம் பண்ணி நீதான் ஜெயிச்சிட்ட. மோட்டோ கொஞ்சம் நில்லு. இந்த ஊரோட மாபெரும் ஹீரோ நீதான். மறந்துடாத. ஓடாத. நில்றா. மோட்டோ நீதான் ஸ்டார் ஆயிட்டியாப்பா. அப்புறம் ஏன் ஓடுற? இனிமே இந்த மாதிரி போட்டிகளை என்ன கூப்பிடாதீங்க. ஏதோ சமோசா சாப்பிடுற போட்டினா நான் முதல்ல கலந்துட்டு ஜெயிக்கலாம். இனிமே இந்த மாதிரி போட்டிலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஐடியா. ஏற்கனவே பிடிக்க முடியாம வலிக்கிட்டு போறானே. இனிமே நான் இந்த மாதிரி போட்டியெல்லாம் கலந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பாதீங்க. என்ன விட்டுருங்க. வேண்டாம். மோட்டு, எனது அருமை நண்பா, என் சகோதரா,
நீ சண்டை போடுறதுக்கு முன்னால இந்த மாத்திரை ஒண்ணு சாப்பிடுப்பா. அதுக்கப்புறம் பாரு, உனக்கு 10 சிங்கத்தோட சக்தி ஒன்னா கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உன்னை போட்டியில ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆமா, நிஜமாவா சொல்றீங்க? அட, நாளைக்கு போட்டிக்கு முன்னாடி ஒரு மாத்திரைய போடு. ஒருவேளை மருந்து வேலை செய்யலன்னு வை, ரிங்க விட்டு வெளியில வந்துரு. அப்படி நான் நாளைக்கே போட்டியில கலந்துக்கிறேன். அந்த பயில்வான ஒரு கை பாக்குறேன். சிங்கம் தானே எப்படியும் ரெஃபரி ஆகி இருப்பாரு. அந்த சிங்கத்தையே நான் அசிங்கமாக்கி காட்டுறேன். இந்திய நாட்டின் மீது ஆணையா சொல்றேன், பாரத் மாதா மீது ஆணையா சொல்றேன், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த சிங்கம் வச்ச குறியிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இம்பாசிபிள். எங்க இருந்து குரல் வருது? அதே நண்பர்களே, சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போய் தப்பிச்சிருங்க. அவர் நிஜமாவே ரொம்ப கோவமா இருக்காரு. நில்லுங்க, உங்களை விட மாட்டேன். இருங்க, வர. இப்ப வர போறவரு, அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அறிமுகம் தேவையில்லை. அடுத்ததா இங்க வர போறது யாருன்னா, உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான பயில்வான், கிங் கோப்ரா. ஓடி மஸ்தா வித்த காட்டுற மாதிரியே இருக்கான். சிங்கம் சார், இதுக்கா இவ்வளவு பில்டப்? மோட்டு, சீக்கிரமா ஜட்காவோட மெடிசனை சாப்பிட்டு காட்டு. இந்த புடி. பள்ளி மாதிரி இருக்கிற இவனை அடிக்கிறதுக்கு மாத்திரையா? எனக்கு மாத்திரைலாம் வேண்டாம். நீ எதுக்காக என்னை ஏமாத்துற? Come on, fight. சீக்கிரம் கொடு மோட்டு, இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹெவியா வாங்குறான். நீ என்னவோ கோல்மால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால தாங்க முடியல. அட, கோச்சிக்காத பத்துலு. நான் வெறுமனே சர்க்கரையத்தான் தூள் பண்ணி வச்சேன். அதுல வேற எந்த சக்தியும் இல்ல. ஆனா மனசுக்கு தைரியத்தை கொடுக்கிற சக்தி அதுக்கு உண்டு. இப்ப பாரு. Motu is winner. அடுத்ததா மோட்டுவுக்கும் ஸ்கார்பியோனுக்கும் சண்டை நடக்க போகுது. ஃபைட் ஆரம்பமாகுது. எஸ், என்னால சண்டை போட முடியாது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். வேணும்னா அந்த மாத்திரையை ஒண்ணே என்கிட்ட கொடுங்க. மண்டைய பார்த்துக்கிட்டே இரு. இந்த சூப்பர் பவர் மாத்திரையை சாப்பிட்ட உடனே அவனை அப்படியே பந்தாடிட்டு வரேன். ஆரம்பத்தில் அப்படிதான் அடி வாங்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மாறி பின்னி எடுக்கிறேன். மோட்டு, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். எவ்வளவு நேரம் தான் இப்படியே வாங்கிக்கிட்டு இருப்ப? நான் என்ன பண்ணுவேன்? பசி எடுக்கும் போது எனக்கு மூளைய வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது. ஏதாவது பண்ணு. ஐடியா. மோட்டு, இங்க பாத்தியா, உனக்காக சூடா சமோசா வாங்கி வச்சிருக்கேன். ஆட்டம் முடிஞ்சதான் உனக்கு நான் இத தர போறேன். எப்படி தர போறேன்னா, எதிரிய நீ அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு சமோசா உனக்கு நான் தர போறேன். ஜெஹோ! சமோசா எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த தம்மா துண்டு பையன் நம்ம முன்னாடி நிக்க தகுதியே இல்லாதவன் நம்மள அடிச்சு அவமானப்படுத்திட்டான். இவனை சும்மா விடவே கூடாது. வாங்க. இதோ தாவரம். நிறுத்துங்க. வேண்டாம். சமோசா தீர்ந்து போச்சு. கொஞ்சம் இரு, நான் பாக்குறேன். உங்க யாருக்கிட்டையாவது சமோசா இருக்கா? இது என்கிட்ட இருக்க மாட்டோம். இந்த சமோசாவை நீ சாப்பிட்டு அவங்கள தும்சம் பண்ணு. இந்த புடிச்சுக்கோ.
எல்லாரும் நல்லா கவனிங்க, அந்த சமோசா மட்டும் அவன் கைக்கு போய் சேரக்கூடாது. ஏய், இந்த சாப்பிடு. இந்தியா மீது ஆணையா சொல்றேன், பாரத மாதா மீது ஆணையா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சண்டையை நான் பார்த்ததே இல்ல. The winner is சமோசா பைத்தியம் மோட்டு. டேய் டீ கடை மண்டையா, சமோசா சூடா சுட்டு வச்சிருக்கிறியா? உன்கிட்ட வாங்கி சாப்பிடதான் நான் இங்க வந்திருக்கிறேன். அதை சாப்பிட்டாதான் என் பசி அடங்கும். மோட்டு, உனக்கு சமோசாலாம் கிடைக்காது. அப்படி வேணும்னா நீ கீழே தான் நிக்கணும். என் சமோசாவை சாப்பிட்டு நீ அவனை அடிச்சதால என் சமோசாவுல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாரும் என் சமோசாவுக்காக 1 கிலோமீட்டர் தூரம் லைன் அடிக்கிறாங்க. அப்படியா?